சார் உங்களுக்கு இன்னைக்கு சாப்பிட்டதுலயே பிடிச்ச டிஷ் அப்படின்னா? ஜவ்வரிசி இட்லி பிரமாதமா இருந்தது. Really I liked it. ஆக்டர் சின்ன ஜெயந்த் வீட்டு கல்யாணத்தில் பண்ண ஜவ்வரிசி இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 1 கப் ஜவ்வரிசியை 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு அதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இப்போது அந்த இட்லிக்கு ஒரு சூப்பரான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி கடுகு போட்டு பொரிய விடுங்க. கடுகு பொரிஞ்ச உடனே 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே 1 கப் ரவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிக்சரையும் ஜவ்வரிசியில் சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, 3/4 கப் தயிர், 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு ரெஸ்ட்டில் விட்டுருங்க. 20 நிமிஷம் கழித்து பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1 டீஸ்பூன் சோடா மாவும் கூடவே சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் இட்லி தட்டில் மாவை ஊற்றி இட்லி அவிக்கிற மாதிரி ஒரு 15 மினிட்ஸ் அவிச்சு எடுத்துட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஜவ்வரிசி இட்லி ரெடி ஆகிரும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மக்களே. பாய்.